கலாம் கனவுகள் நிகழ்ச்சியில் கௌரவ விருந்தினராக ரொட்டேரியன் கே. சீனிவாசன் சிறப்பிக்கிறார். அரசு தொழில்நுட்ப கல்லூரி விடுதியில் தரமற்ற உணவு வழங்கப்படுவதாக மாணவர்கள் புகார் அளித்திருக்கின்றனர். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக், இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க கார்த்திக். வணக்கம். கோவை தடகம் சாலையில் அமைந்துள்ள அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் தனியாருக்கு ஒப்பந்தம் அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ள கேண்டீனில் அங்கு தங்கி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தரமற்ற சுத்தமில்லாத உணவுகள் வழங்கப்பட்டு வருவதாகவும், அந்த உணவில் பூச்சிகளும் புழுகளும் அவ்வப்போது வருவதால் உணவு சாப்பிடுவதனால உடல்நல கோளாறு ஏற்படுகிறது. இது தொடர்பாக புகார் அளித்தாலும் எந்த நடவடிக்கை இல்லை என மாணவர் தரப்பில் தொடர் புகார்கள் வந்துள்ளது. இது தொடர்பாக உணவு பாதுகாப்பு துறையினர் நேற்று மாலை கல்லூரி வளாகத்தில் இருக்கக்கூடிய அந்த கேண்டீனில் சோதனை மற்றும் ஆய்வு மேற்கொண்டார்கள். அப்போது பாத்தீங்கன்னா அந்த சமையலறை மற்றும் அங்கு பதப்படுத்தி வைக்கப்பட்டுள்ள அந்த உணவுகள் மற்றும் சுத்தமில்லாததும் தூய்மையாக இல்லாததும் கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் சமையலறை மற்றும் தண்ணீர் வைக்கக்கூடிய டேங்குகள் சுத்தமில்லாதது தெரிய வந்திருக்கு. இதனை அடுத்து வரக்கூடிய அடுத்த 15 நாட்கள்ல இது தொடர்பான விளக்கத்தை அந்த தனியார் ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ள அந்த சமையல் காரர்கள் அந்த விளக்கம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நோட்டீஸை கொடுத்திருக்காங்க. 3 பக்கம் அளவிலான இந்த நோட்டீஸ் அவர்களுக்கு விநியோகிக்கப்பட்டிருக்குது. மேலும் இந்த உணவு மற்றும் உணவில் கூடிய பூச்சிகள் இருக்கக்கூடிய புகைப்படங்களும் வீடியோகளும் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. எந்த விதமான ஆபத்து ஏற்படாததுக்கு முன்பு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவர் தரப்பில் கோரிக்கைகள் வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். கலாம் கனவுகள் நிகழ்ச்சியில் கௌரவ விருந்தினராக ரொட்டேரியன் கே. சீனிவாசன் சிறப்பிக்கிறார்.